தினமலர் நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா, சொட்டோபியா பார்ட் 2. பிரையான் அண்ட் புருஷ் எழுத்து இயக்கத்தில் வெளியிட இருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு நரியும் ஒரு ரேபிட்டும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஊருக்கு வர ஒரு மேயர் வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணுவார். அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, பரவாயில்லையே, இந்த நரியும் இந்த ரேபிட்டும் ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு கொலாபரேஷனில் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க ரொம்ப அழகான ஒரு கப்பல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்ட் 2 என்ன நடக்குதுன்னா, மீண்டும் வேற ஒரு மர்மத்துக்குரிய விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த ஓவராலாக ஜொட்டோபியாவுடைய கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 2, 3 கிட்டத்தட்ட ஒரு 4 வெவ்வேறு சீசன்ஸ் இருக்குது. பட் இதை தாண்டி இந்த ஓவராலாக இந்த சீசன்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கணும், இந்த மேமல்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கணும், யார் டிசைன் பண்ணுறா அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு பூனைங்கள்லாம் இருக்குது. அது வந்து ஒரு பனி பிரதேச பூனைங்களாக இருக்குது. அவங்கக்கிட்ட தான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் எழுதி இப்படி இப்படி இந்த ஆட்கள் தான் இந்த ஒரு சொட்டோபியான்ற ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி அந்த சொட்டோபியா பக்கத்துலேயே வந்து இந்த லிசார்ட்ஸு அதெல்லாம் இருக்குது, ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது. ரெப்டைல்ஸ் யாரும் இவங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஓவராலாக ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட்டு இந்த பூனைங்கள்கிட்ட இருக்குது. பட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதாவது இந்த சொட்டோபியாவில் மிகப்பெரிய ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே ஒரு புத்தகம் வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்தை திருடுறதுக்காக பாம்புகள் வருது அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கதையாக இருக்குது. அதே மாதிரி மீண்டும் அந்த புத்தகம் வருது, அந்த பாம்பு திருடுது. இப்போது போலீஸ் ஆஃபீஸராக இருக்க நம்ம ரேபிட் அண்டு அந்த ரேபிட்டுக்கு உதவியாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல பார்ட்னராகவும் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ், இவங்க 2 பேரும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் எப்படி அந்த ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பாம்பு என்ன காரணத்துக்காக திருட வந்தது, இந்த பூனைங்களுக்கும் அந்த பாம்புக்கும் என்ன சம்மந்தன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக, மிக முக்கியமாக இந்த கதைகளை நீங்கள் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு, இதில் வந்து இந்த அனிமல்ஸ் எதுவுமே கிடையாது, நம்ம மனிதர்கள் இருக்காங்க. மனிதரில் 2 வகை இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நிறைய பணம் படைச்சவங்க, இன்னொருத்தவங்க பணமே இல்லாதவங்க. இதுக்கு நடுவில் மிடில் கிளாஸ்னு ஒன்று இருப்பாங்க. இவங்க 3 வேரியேஷன்ஸையும் ஒன்றா வச்சு அங்கே ஒரு கதையை அமைச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு ஊர், எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அங்கே ஒரு சேரி இருக்கும். நாள் போக அந்த கிராமம் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் வரும்பொழுது ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவை கிளியர் பண்ணாங்கன்னா, அந்த சேரி ஏரியாவை கிளியர் பண்ணி அங்கே இருக்க மக்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது அந்த மக்கள் மேலே எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது, அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் இவங்கக்கிட்ட அதிகாரமும் பவரும் இருக்குது, அதை நோக்கி நம்ம செயல்படுவோன்ற மாதிரி செயல்பட்டு அந்த மக்களுக்கு மீண்டும் அந்த ஊர்லேருந்து ஒதுக்குப்புறமான ஒரு இடத்த தருவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடமும் நாள் போக டெவலப் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அங்கேருந்து அகற்றுவாங்க. இது அங்கே இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் தரும். ஆனால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக நம்மள மாதிரியான மக்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கும். அப்படி ஒரு கதைக்களத்தை ஒரு கார்ட்டூனிக்கான ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்து அது குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு ரைட்டிங்லையும் ஒரு கதை பண்ணுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை சொட்டோபியா சீரும் சிறப்பமாக பண்ணியிருக்கு. அது இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த கதையை மட்டும் பேசாமல் அடுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஒரு நல்ல லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ இருக்க இந்த ஜென்சி காலகட்டத்தில் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் ஒரு லைஃப்பை லீட் பண்ணோம், பிரச்சனைன்னு வந்தாலே அவங்களுடைய மைண்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதை பிரேக்கப் பண்ணிடணும், இதை டிவோர்ஸ் பண்ணிடணும், அந்த ஜோனுக்குள்ளே இருக்கான். அது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன மிக முக்கியமான காரணம்ன்றது ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை அப்படின்றது வரும். அப்போ அவங்க ஒரு ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படுது. கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையை பற்றியும், இல்லை அவங்க 2 பேரும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலே அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்றதையும் இந்த கதையில் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, வெறும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல், சைக்காலஜிக்கலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லை ஒரு லவ்வராக ஒரு பார்ட்னராக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றையும் இந்த கதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இதெல்லாம் போகும்போது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த படத்தோட பார்ட் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஸ்லோ மோஷனில் ஒரு உயிரினம் பேசும். அதை என்ன சொல்லுவாங்க, தமிழில் வந்து இது தூங்க மூஞ்சி குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எனக்கு என்னன்னு தெரியாது. அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு லவ் சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எப்போயாவது ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த லவ் சீனையும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ பார்த்து பயங்கரமாக சிரிக்கலாம். ஏன்னா அந்த சீனே எப்படி இருக்குன்னா, ஒரு மேல் வந்து ஃபீமேல் கிட்ட லவ்வை சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீமேல் வந்து இவங்க 2 பேரும் பயங்கர ஸ்லோவாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஆப்போசிட்டில் இருக்க ரியாக்ஷன் நோன்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அது எஸ்ன்றது புரிய வரும் இந்த மேலுக்கு.
அதுக்குள்ளே இவங்களுடைய கான்வர்சேஷனில் என்னென்ன நடக்குது. அண்டு ரேபிட்ன்றது ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு உயிரினம். இந்த தூங்க மூஞ்சி குரங்குன்றது ரொம்ப ஸ்லோவான உயிரினம். இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் அந்த தூங்க மூஞ்சி குரங்கு வர்றதுக்காகவே ஒரு ஸ்பேஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜெயிலர் போன்ற படங்கள்லாம் எப்படி சிவராஜ்குமார் அவர்களுடைய என்ட்ரி ஒன்று இருந்தவொடனே தேட்டரே அப்படியே அலருது. அப்படி இந்த கேரக்டர் வரும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் அந்த கேரக்டர் தான் ஸ்லோ மோஷனில் இருக்கும். பட் அந்த கேரக்டர் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் அப்படி இருக்காது. மஸ்டாங் காரில் சும்மா பறக்க விடுது. அப்படி ஒரு சீனை ஒன்று ஸ்டேஜ் பண்ணதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஐடியாவாக இருந்தது. ஒரு சீன்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையாவோ படமாவோ பார்க்கும்போது நீங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கான படமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான படமாக இருக்குது. இல்லை நீங்கள் அதையும் கடந்து நிறைய பொலிட்டிக்கலாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கான படமாக இருக்குது. இது எல்லா சூழ்நிலையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இந்த படத்தில் அப்படி ஒரு அட்டெம்ப்டை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருந்தாங்க. அண்டு ஒரு சில அடல்ட் ஜோக்லாம் வந்து இது எஸ்டிடியை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்தது. எப்படி இத்தனை விஷயங்களும் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றோன்னா அங்கே எதுவும் மிஸ் ஆகாதில்ல. மிஸ் ஆகாமல் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த சொட்டப்பியா தந்தது. அதை தாண்டி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு மாஸான ஒரு எலவேஷன் சீன் ஒன்று இருக்கும்ல. இந்த படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ் அப்படி உடஞ்சி விழற மாதிரி அந்த சீனை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு எமோஷ்னலாக பயங்கரமாக ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஹீரோ தமிழ் சினிமாவில் நடிக்கும் போது அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்டேஜிங், அப்படி ஒரு ஹை பாயிண்ட் இந்த ஒரு ஜூட்டோபியாவில் இருந்தது. எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாகவும் 3D எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தந்துருந்தாங்க. பட் நான் போன தேட்டரில் என்ன கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சுன்னா, அந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த லென்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து லாக் பண்ணல. கொஞ்சம் பிளர்ராகவே வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு எப்படி இருந்ததுன்னா சென்டர் போர்ஷன்லாம் நல்ல விஷுவலாக ரொம்ப கரெக்டாக இருந்தது. கார்னரில் மட்டும் பிளர்ராகவே இருந்தது. அது கொஞ்சம் பார்த்து பண்ணிடலாம். நிறைய தேட்டர்ஸ் நம்ம போகும்போதெல்லாம் சொல்கிறோம், ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் ஒரு நல்ல படத்தை ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸோடையே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் ஆடியன்ஸ் உட்கார வச்சுறாங்க. தயவு செஞ்சு ஒரு படத்தை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஏவி மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உள்ளே உட்கார வச்சு அந்த படத்தை போடுங்கன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொட்டோபியா பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.